மாண்புமிகு நம்மளோட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போல 16 கண் பாலம் இங்க இருக்கிற நிருபர் அடிக்கடி கேட்பாரு, நான் பார்க்கும் போதெல்லாம் கேட்பார், இந்த கேள்வி தவறாம கேட்டார். இது அம்மா இடத்துல அப்படியே சொன்னோம். இங்க இருக்கின்ற நாடாளுமன்றங்கள், அப்பொழுது உள்ளாட்சி பிரதிநிதிகள், மேட்டூரில் இருக்கின்ற கழக முன்னோடி நிர்வாகிகள்லாம் பொதுமக்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க. சேலம் கேம்ப் அங்க இருக்கிற பொதுமக்களும் கோரிக்கை வச்சாங்க. நமஸ்தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாக்கிங் போகிறோம். ஸோ நாங்கள் வாக்கிங் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து டேம் பக்கம் அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எப்போவுமே வாக்கிங்னா பாலத்தில் தான் வாக்கிங் போவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டைமு, ஈவினிங்கு, அதனால் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம். யாரு அங்கதான் வாக்கிங் போயிட்டு இருக்காங்களா? மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். இதுதான் 16 பிரிட்ஜ். அதான் 16 பிரிட்ஜுனா 16 கண் இருக்குல்ல, 16 கதவு இருக்கும். அதான் 16 பிரிட்ஜுனா. இங்க பேர் 2 பேர் ஜாக்கிங் வராங்க. இங்கே கர்நாடகாலெல்லாம் நிறைய மழை பெய்ஞ்சிச்சுன்னா நம்ம டேம் நிறைஞ்சிரும், ஓகேவா? அப்புறம் இங்கே நல்லாவும் மழை பெஞ்சிச்சுனாலும் டேம் நல்லா நிறைஞ்சிரும். இப்போ தண்ணி 110 அடி வந்துருச்சு. டேமோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 120 ஃபீட். கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சிட்டே இருந்ததுன்னா இன்னும் நிறைய தண்ணி வந்துடும். 120 ஃபீட் வந்துடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டேம் மேலே தான் இதெல்லாம் போகும், பஸ்ஸு எல்லாமே அந்த சைடு தான் விடுவாங்க. இந்த பாலமே இல்லை அப்போ. அப்புறம் இதுக்கு டேமோட சேஃப்டிக்காக இந்த பாலம் கட்டினாங்க. ஸோ பஸ் போகுது. இந்த பாலம் நம்மளோட முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஐயா நம்ம ஜெயலலிதா மட்டும் கோரிக்கை வச்சு தான் பாலம் கட்டினாங்க. அதே போல 16 கண் பாலம் இங்க இருக்கிற நிருபர் அடிக்கடி கேட்பாரு, நான் பார்க்கும் போதெல்லாம் கேட்பார், இந்த கேள்வி தவறாம கேட்டார். இது அம்மா இடத்துல அப்படியே சொன்னோம். இங்க இருக்கின்ற நாடாளுமன்றங்கள், அப்பொழுது உள்ளாட்சி பிரதிநிதிகள், மேட்டூரில் இருக்கின்ற கழக முன்னோடி நிர்வாகிகள்லாம் பொதுமக்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க. சேலம் கேம்ப் அங்க இருக்கிற பொதுமக்களும் கோரிக்கை வச்சாங்க. ஆகவே அந்த பாலத்தை கட்டி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற 16 கண் பாலம் அங்கே அந்த வழியாக செல்ல முடியாத அரசு தடுத்திருக்கின்றது. அதில் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்று பால வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் நடவடிக்கையாக அங்கே அந்த 16 கண் பாலத்திற்கு மாற்றாக மக்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு புதிய பாலம் கட்டுவதற்கு அம்மா ஆணையிட்டு அது திறக்கப்பட்டிருக்கிறது, கட்டி முடித்தது. அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எதை அறிவிக்கின்றோமோ இந்த பாலம் நியர்லி 23 crores 23 கோடி 23 கோடிக்கு மேலே கொஞ்சம் செலவா இந்த பாலம் கட்டினதுக்கு. ஸோ இந்த பாலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்குமே. இவரு தாங்க எடப்பாடி ஐயா கிட்ட கோரிக்கை வச்ச நிருபர். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவனுக்கு கால் வலிக்குதாமா, தூக்கிக்கோ தூக்கிக்கோ சொல்லிட்டு இருக்கான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கே தூக்கிக்கிட்டா எப்படி லட்சம்? 6 கிலோமீட்டரா? ஏன்டா அடிச்சு விட்ற? ஏ கம்முன்றா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ். ஓகே, பாய். நம்ம லக்ஷ்மி சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்.
ஏன்டா என்னை இப்படி இழுத்துட்டு இருக்குது? ஏய் தள்ளாதடா.